தமிழ்ல நோய் தடை காப்பு அப்படிங்கிறோம். இதெல்லாம் நம்ம உடம்புல வந்து என்னென்ன நோயெல்லாம் வருதுன்னா, என்ன நோய் வருது, என்ன நோய் வருது, என்னென்னமோ நோய் வருது இல்லையா? ஒரே வரியில சரி பரவாயில்ல. இம்யூனாலஜி அப்படிங்கிறது லத்தீன் வேர்டு, ஒரே வரி. இம்யூனஸ் 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 அப்படிங்கிறது லத்தீன் வேர்டு, லத்தீன் மொழி அப்படின்னு போட்டுக்க. இந்த நோய் வந்து ரெண்டு வகைப்படும். ஒண்ணு தானா உடம்ப காத்துக்கிறது, இயல்பு நோய் தடை காப்பு. இயல்பாவே நம்ம நோயில இருந்து பாதுகாக்கக்கூடிய இயல்பாவே நம்ம உடம்பு காத்துக்குது. இன்னொன்னு அக்யூட் இம்யூனிட்டி, பெற்றுக்கொண்ட நோய் தடை பெறறதுக்காக ஊசி மூலமாவோ மாத்திரை மூலமாவோ நம்ம நோயை கட்டுப்படுத்துறதுக்கு பெறலாம். இன்னும் இயல்பாவே இந்த ரெண்டு முறை இருக்கு. புரியுதா? சரி, இதெல்லாம் எழுதணும் அவசியம் இல்ல, கேட்டா தெரிஞ்சுக்க. அடுத்து ரத்த வெள்ளையணு செல்கள் வைரஸால் தாக்கப்படும் பொழுது கேஸ் எதிர்ப்பு புரதங்கள் வருது. இப்ப நம்ம உடம்புல வந்து ரத்த வெள்ளையணுக்கள் வந்து செல்கள் வைரஸ் தாக்குது. எந்த ஒரு வைரஸ், இப்ப சளி வருது, சளி வந்து எதனால வருது? வைரஸ்னால வருது. அது வரும்போது உடனே பாதிக்க அந்த வைரஸ் நம்ம காத்துக்கு தெரியாம. இப்ப ஒருத்தருக்கு இங்க ஒருத்தருக்கு சளி பிடிச்சிருந்தா மேக்சிமம் 60 பேருக்கு இங்க சளி பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஆமா, அதனால சளி பிடிக்கும்போது எப்பவுமே என்ன பண்ணணும், கர்ச்சீப் வச்சுக்கணும். தெரியுமா? கர்ச்சீப் வச்சு நீங்க 50 பேருக்கு பரவலுக்கு குறைஞ்ச வச்சா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு வராங்க. புரியுதா? சளி பிடிச்சிருந்தா அப்படியே அந்த காற்று மூலமா தான் பரவுது. தப்பு அப்படி பரவி உடனே உன்னுடைய ரத்தத்துல போய் கலந்து வெள்ளை அணுக்களை பாதிக்கும். புரியுதா? அதனால வந்து அந்த வெள்ளை அணுக்களை பாதிக்கும் பொழுது உடனே நம்ம அந்த வெள்ளை அணுக்கள் நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல உண்டாகும். ஒரு புரதம் உண்டாகும். அந்த புரதத்துக்கு பேர் என்ன? இன்டர்ஃபெரான். அந்த புரதத்துக்கு பேரு இன்டர்ஃபெரான். எழுதிக்க. ரத்த வெள்ளை அணு செல்கள் வைரஸால் தாக்கப்படும் பொழுது சுரக்கப்படும் எதிர்ப்பு புரதம், அதுக்கு பேர் இன்டர்ஃபெரான். இன்டர்ஃபெரான் வந்து செல் விழுங்கிறது அப்படின்லாம் சொல்லுவோம். செல் அப்படி விழுங்கி, அதுக்கு பேர் என்னது? பேகோசைட்டுகள். புரியுதா? வைரஸ் அப்படி செல்ல விழுங்கி செல்ல ரத்திச்ச வெள்ளை அணுக்களை அழிக்கப்படும் அர்த்தம். புரியுதா? அதுக்கு பேர் பேகோசைட். செல் விழுங்குதலுக்கு பெயர் என்ன? பேகோசைட். பேகோசைட் பேகோசைட்டோசிஸ் அப்படின்னு பேரு. செல் விழுங்குதலுக்கு பேரு பேகோசைட்டோசிஸ் அப்படின்னு பேரு. அப்படின்னா என்ன? பேசோப்பில்கள் எனப்படும், எழுதிய மாஸ்ட் செல்கள். பேசோப்பில்கள் எனும் ரத்த வெள்ளை அணு போன்ற அமைப்புடையவை, அதுக்கு பேர் தான் மாஸ்ட் செல்கள் பேரு. பேசோப்பில்கள் எனும் ரத்த வெள்ளை அணு அமைப்புடையவை அப்படின்னு எழுதிய மாஸ்ட் செல்லுங்கிறது பேசோப்பில்கள் எனும் ரத்த வெள்ளை அணு போன்ற அமைப்புடையவை. வரும்போது என்னென்ன கிடைக்குது அதுல எழுதி. அடுத்த கொஸ்டின். மாஸ்ட் செல்கள் சிதைவரும் பொழுது, மாஸ்ட் செல்கள் சிதைவரும் பொழுது கிறிஸ்டமைன் 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 கமா செரோட்டோனின் செரோட்டோனின் கிறிஸ்டமைன் கமா செரோட்டோனின் கமா புரோஸ்டோகிளாஸ்டின் புரோஸ்டோகிளாண்டின் புரோஸ்டோகிளாண்டின் கிறிஸ்டமைன் ஹிஸ்டமைன் கிறிஸ்டமைன் கமா செரோட்டோனின் செரோட்டோனின் கமா புரோஸ்டோ கிளாண்டின் கீலாயின்டின். இந்த மூணுமே, இந்த மூணை கொடுத்துட்டு வேற ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டான்னா என்ன பண்ணுவேன்? ஆடுவேன் அவுட்ல. இந்த மூணு தெரிஞ்சுக்கணும். இது இல்லாம இருந்துச்சுன்னா சரி. மாஸ்ட் செல்கள் இது நம்மளுடைய உடம்புல மாஸ்ட் செல் இருக்கு. மாஸ்ட் செல்கள் வந்து வீக்கம் அடைஞ்சா இந்த மூணு இதுமே
3 வேதிப்பொருள் உண்டாகு. அதனாலதான் நம்ம உடம்புல கட்டிட்டே வருது. புரியுதா? வீக்கம் ஏற்படுதுன்னு சொல்றோம். புரியுதா? சரி. நிறைய அவங்களுக்கு வேதமா நடத்துற வேண்டிய சூழ்நிலை நல்லா நடத்தலாம். அப்படி நடத்துற அளவுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் பாடம் அல்ல. நினைச்சுமா ஓரளவுக்கு பார்த்து போயிட்டே போ. சிஎம்ஐ அப்படின்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு பேரு. சிஎம்ஐ அப்படின்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, செல்வழி நோய் தடை காப்பு அப்படின்னு பேரு. செல்வழி நோய் தடை காப்பு தமிழ்ல. சிஎம்ஐ என்பது செல்வழி நோய் தடை காப்பு. ஆன்டிபாடி அல்லது எதிர்ப்பு பொருள். ஆன்டிபாடி அல்லது எதிர்ப்பு பொருள் மூலக்கூறு எது? அந்த மூலக்கூறுக்கு பேர் என்ன? ஆன்டிபாடி எதிர்ப்பு பொருள் மூலக்கூறுகளுக்கு பேர் என்ன? இம்யூனோ குளோபுலின்கள். இம்யூனோ குளோபுலின்கள். இம்யூனோ குளோபுலின்கள். ஆன்டிபாடி அப்படின்னா என்ன தெரியுமா? நோய் எதிர்ப்பு பொருள். புரியுதா? நோய் எதிர்க்கக்கூடிய, நம்ம உடம்புல நோயை எதிர்க்கக்கூடிய பொருள். அதுக்கு பேர் என்ன? அந்த நோய் எதிர்ப்புக்குரிய உருவாக்கக்கூடிய சின்ன மூலக்கூறுகளுக்கு பேர் என்ன? இம்யூனோகுளோபுலின். அவ்வளவு, வேற ஒன்றும் கிடையாது. தயக்காத. உடம்புல சளி வருது, உடனே டாக்டர் ஊசி போட்டுறோமா என்ன? சளி வருது இப்படி தும்மமா உடனே டாக்டர் போய் கிடையாது. நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதான் சரியாயிரு. கொஞ்ச நேரம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். காய்ச்சல் வந்து சளி வந்து மலேரியா வரமா தான் போவாமா. ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன சின்ன சளி, ஒரு சின்ன சின்ன தலைவலி, இந்த மாதிரிலாம் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆன்டிபாடி நம்ம உடம்புல அதே செயல்பட்டு நிப்பாட்டிடுது. புரியுதா? அந்த நிப்பாடக்கூடிய சின்ன சின்ன மூலக்கூறுகளுக்கு பேர் என்ன? இம்யூனோ குளோபுலின்கள் அப்படின்னு பேரு. சரி, ரைட். அடுத்து MALT விரிவாக்க. MALT மியூகோசா. மியூகோசா MUCOSA மியூகோசா. தமிழ்ல எழுதிய மியூகோசான்னு. அதாவது தமிழ்ல எப்படி எழுதுனா கோலை சவ்வு சார்ந்த நிணநீர் திசுக்கள் அர்த்தம். மால்ட்னா கோலை சவ்வு சார்ந்த நிணநீர் திசுக்கள். அதாவது மியூகோசா அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ. மியூகோசா ஏக்கு வந்து அசோசியேட்டட், எல்லுக்கு வந்து லிம்பாய்டு, லிம்பாய்டு, டீக்கு வந்து டிஷ்யூ. தமிழ்ல கோலை சவ்வு சார்ந்த நிணநீர் திசுக்கள் அப்படின்னு பேரு தமிழ்ல. டெபனிஷன் மால்ட்டுங்கிறது டெபனிஷன். மால்ட்டுங்கிறதுக்கு டெபனிஷன்மா ஸ்பிளீன், அதாவது மண்ணீரல். மிகப்பெரிய நிணநீர் உறுப்பு ஸ்பிளீன். இங்க மண்ணீரல் சில இடங்களை கொடுக்க மாட்டியா? ஸ்பிளீன் அப்ப நீங்க தமிழ்ல குடிக்கா. அப்ப நீங்க ஸ்பிளீன்னா என்னன்னு தெரியுமில்ல? ஸ்பிளீன்னா என்ன அர்த்தம்? மண்ணீரல் அர்த்தம். சரி, இப்ப ரத்த சிவப்பணுக்கள் வந்து எங்க உருவாக்கப்படுது? எலும்பு மச்சையில உருவாக்குது. புரியுதா? எலும்பு மச்சைனா என்னன்னு தெரியுமாமா? எலும்பு தெரியாதா? கறி சாப்பிட்டியா? எலும்பு கடிச்சிருக்கியா? எலும்புக்குள்ள இருக்கும்ல, என்ன இருக்கு? ஒருத்தர் மாதிரி ரத்தமாவும் இல்லாம ஒரு மாவு மாதிரி இல்லாம ஒரு இதா இருக்கும்ல உள்ள, அதை நம்ம உறிஞ்சு எடுக்கும்ல, அதுக்கு பேரு என்னது? இப்ப நான் தான் எலும்பு வச்சு நிறைய பேருக்கு தண்ணி அப்புறம் மண்ணீரெல்லாம் என்ன தெரியுமா? அப்புறம் தெரியணும்ல. சரி, இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த எலும்பு மச்சையில தான் என்ன உருவாகுது? ரத்த சிவப்பணுக்கள் உருவாகி வருது. சரி, எங்க உருவாகினது பூரா டெய்லி ரத்தம் உருவாகிட்டே இருந்துச்சுன்னா அதை அழிக்கணும் இல்ல? இப்ப நம்ம சாப்பிட்டே இருக்கிறோம், அது டெய்லி சாப்பிட்டு வச்சுட்டே இருக்குமா? இல்ல இல்ல. மாதிரி
ரத்தம் வந்து டெய்லி ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கு. அதுல கெட்ட ரத்தத்தை வெளியேற்றிட்டே இருக்கு. புரியுதா? நல்ல ரத்தம் உடம்புல இருக்கு, கெட்ட ரத்தம் வெளியேற்றிக்கிட்டே இருக்கு. புரியுதா? அந்த மாதிரி ரத்த சிவப்பணுக்கள் எங்கு அழிக்கப்படுதுன்னா மண்ணீரல். புரியுதா? எங்கு உருவாக்கப்படுதுன்னா எலும்பு மச்சை. எங்கு அழிக்கப்படுதுன்னா மண்ணீரல். அது இங்கிலீஷ்ல ஸ்பிளீன் அப்படின்னு சொல்றான். ரத்த சிவப்பணு மாற்று உற்பத்தி மையம் எதுன்னு கேட்டா ஸ்பிளீன். புரியுதாமா? ரத்த சிவப்பணுக்கள் செயல்படாத போது ரத்த சிவப்பணுக்கு ஒரு மாற்று மையம் அப்படின்னா ஸ்பிளீன் கொஞ்சம் உற்பத்தி பண்ணு. அதே கொஞ்சம், அதாவது எது செயல்படாது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எப்படி எழுதிக்கிறேன்னா செவ்வணு உற்பத்திக்கு மாற்று மையம் ஸ்பிளீன் எழுதிக்க. மாற்று மையம், மாற்றுனா இப்ப நேரடி மையம் அது போன் மாறா. மாற்று மையம்னா ஸ்பிளீன். புரியுதா? சரி. அதே மாதிரி ரத்தம் வருது, அந்த குழாய் வழியா தான் வருது. அப்படியே வரும்போது அத அந்த ரத்தம் மண்ணீரல், அந்த இது எலும்பு மஞ்சள், அந்த மச்சையினுடைய மண்ணீருடைய வேலை என்னன்னா சுத்தப்படுத்துறது. ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வேலையும் இது பண்ணுது. எது? இந்த மண்ணீரல். சரி, ரைட். அவ்வளவுதான். சரி, ஆன்டிஜன் அப்படின்னா என்ன? ஆண்டியோட ஜன், ஆன்டிஜன், ஆண்டியோட ஜன், ஆண்டியஜனமா அயல் பொருள்கள். சரிங்க. ஆன்டிபாடினா இம்யூனோகுளோபுலின்கள். ஆன்டிஜென்னா எழுதியா? ஆன்டிபாடினா என்ன சொல்லிருக்க? இம்யூனோகுளோபுலின்கள். ஆன்டிஜென் அப்படின்னா இம்யூனோஜன்கள். இம்யூனோஜன்கள் எழுதிய இம்யூனோஜன்கள். இம்யூனோஜன். நோய் தடைக்காப்பை தூண்டக்கூடிய ஒரு மூலக்கூறு. புரியுதா? இதுவும் ஒரு நோய் தடைக்காப்பு தூண்டக்கூடிய ஒரு மூலப்பொருள், மூலக்கூறு. இது கேட்ட வசனமா? இப்ப எதிர்ப்பொருள்கள் ஆன்டிபாடிகளுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு கேட்கா? என்னது? அதே மாதிரி ஆன்டிஜனுக்கு இன்னொரு பேர் என்ன? இம்னோ. சரி, அதே மாதிரி இன்னொரு பேர் ஆன்டிஜனுக்கு பேரு. இப்ப ஆன்டிபாடிக்கு பேரு எதிர்ப்பு பொருள், ஆன்டிஜனுக்கு பேரு அயல் பொருள். அயல் பொருள்னாலும் ஒண்ணுது, ஆன்டிஜன்னாலும் ஒண்ணுது, வேற என்ன இம்யூனோஜன்னாலும் ஒண்ணுது. புரியுதா? அயல் பொருள் அது என்ன பொருள்? எதிர்பொருள். புரியுதா? அது எதிர்ப்பு இல்லாத இது அயல் பொருள். அதே ஆட்டோமேட்டிக்கா வெளியில இருந்து கொடுக்கறது, அது உள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். சரி, இதெல்லாம் நினைச்சுங்க. பாடங்கள் உள்ள போட பயப்பட்டே கிளப்புது ஒவ்வொருமே. இப்ப உதாரணம் பார்த்தீங்கன்னா இதுல எஸ்எஸ் இணைப்பு, கார்போஹைட்ரேட் இணைப்பு, பெப்டைடு இணைப்பு, லாங் செயின், ஹை செயின் எல்லாம் நிறைய கடனை அவ்வளவு தொலைஞ்சேங்க. எல்லாம் கேட்க மாட்டான்னு நம்பிக்கையில நானும் நடத்துறது இல்லை. அது வரைக்கும் கேட்டது இல்லை. இல்ல உள்ள போயிட்டோம்னா நிறைய கொஸ்டின் எடுக்கிறவங்க அப்படிலாம் எடுக்கிறது இல்லை. உங்களுக்கு அப்படி கஷ்டமே கொடுக்கறது இல்லை. உள்ள இருக்குதா? எதிர் ஆன்டிஜென்னாவே என்ன? இதுல எத்தனை செயின் இருக்குது? லேசான செயினுக்கு பேர் என்ன? எல் செயின். கடினமான செயினுக்கு பேர் என்ன? ஹெவி செயின்னா கச் செயின். அதுல இருக்கு ஆன்சர். லைட் செயின்னா எல் செயின். ஒன்னும் படிக்கணும் அவசியம் இல்லை, அதுல இருக்கு. நீ புரியணும், உனக்கு தெரியணும்ல, அப்புறம் படிக்க முடியும். அன்னையான ஆன்சர் இருக்கு. இது வாங்கில ரொம்ப மிகவும் கடினமான செயின் எல் செயின். ஹச் செயின் நீ உனக்கு தெரியுமில்ல. ஹச்னா என்னன்னு தெரியுமில்ல, எல்லுனா என்னன்னு தெரியுமில்ல. ஆனா நான் தான் சொல்லியிருக்கலாம், அப்படி தெரியல என்ன சொல்லியிருக்கேன்? பொருளோட பொருத்திப்பாரு, கரெக்டா ஒரு ஆன்சர் அப்படி சொல்லியிருக்கல. இந்த மாதிரி ஷார்ட் கேட்டுக்கிறேன். சரி, ஹச் என்பது எத்தனை டால்டன் மூலக்கூறு எடை, எல்லுங்கிறது எத்தனை டால்டன் எல்லாம் கேட்டது இல்ல. ஆனா புக்ல இருக்கு. போதுமா? எழுதிக்கிறதா? படிச்சுக்கிறீங்களா? இல்ல மேலோட்டமா கொடுக்குவா?
ஒன்று ரெண்டு காட்டணும் அவ்வளவு தொலைஞ்சீங்க. எழுதிக்க சும்மா ஒன்று ரெண்டு எழுதிக்க. நான் நம்பர் கொடுக்குறியா? எல் சங்கிலி 25,000 டால்டன் மூலக்கூறு. எல் சங்கிலி சங்கிலிமா. எல் சங்கிலிங்கிறது வந்து இந்த இதுல இம்யூனோகுளோபுலின்கள் நான் சொல்றது. எல் சங்கிலி இம்யூனோகுளோபுலின்கள் இருக்கக்கூடியது. ஆன்டிஜன் இல்ல, இம்யூனோகுளோபுலின் இல்ல, ஆன்டிபாடியில இருக்கிறதுல எல் சங்கிலி வந்து 25,000 டால்டன். ஹச்சுங்கிறது 50,000 டால்டன் மூலக்கூறு. டால்டன்ங்கிறது ஒரு எடையினுடைய அளவு. புரியுதா? இப்ப கத்திரிக்காய் எத்தனை டால்டன் சொல்ல முடியாது, கிலோகிராம் சொல்லலாம். ஆனா இதை வந்து சொல்ல முடியாது. மூலக்கூறு எடையை வந்து அளக்கிறதுக்கு தரா சொல்ல முடியுமா? முடியாது. அதனால டால்டன் பயக்காத ஒரு அளவுக்கு பேரு. எப்படி கத்திரிக்காய் வந்து இத்தனை கிலோங்கிற பேச்சு ஒரு பேரு. அது மாதிரி மூலக்கூறு அளக்கக்கூடிய ஒரு பேரு என்னது? டால்டன் பேரு. புரியுதா? நீ மாதிரி டால்டன்னா டால்டனின் அணுக்கொள்கைன்னு சொல்ல, அது வேற டால்டன். சரி, இதுல இந்த கிராஃப்ட்னு ஒண்ணு இருக்குது. கிராஃப்ட் அப்படின்னா வந்து ஆமா மாற்றுறுப்பு அப்படின்னு பேரு. கிராஃப்ட் அதாவது கிராஃப்ட் 4 வகை எழுதிய. கிராஃப்ட் வந்து ஆட்டோகிராஃப்ட், ஐசோகிராஃப்ட், அல்லோகிராஃப்ட், சேனோகிராஃப்ட். அப்படிங்கிற ஒரு இருக்குமா 4 கிராஃப்ட் இருக்குது. ஒவ்வொன்னா எழுதிக்க. ஆட்டோகிராஃப்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்க. ஆட்டோகிராஃப்ட்னா தமிழ்ல ஆட்டோகிராஃப் அல்ல, நிறைய பேர் ஆட்டோகிராஃப்ட் ஆட்டோகிராஃப்ட் ஆட்டோகிராஃப்ங்கிற சினிமா படம். இது ஆட்டோகிராஃப்ட். புரியுதா? ஆமா, சுயமாற்று. தமிழ்ல வந்து நீ வேணா இங்கிலீஷ்ல படிச்சுக்க. தமிழ்ல ரொம்ப கொடூரமா இருக்கு. சுய மாற்று. இங்கிலீஷ்லயே நல்லா தெரியுது, ஈஸியா இருக்கு. ஆட்டோனாவே சுயம்னு அர்த்தம். புரியுதா? சரி. சரி, இது என்னன்னா இப்ப ஒண்ணு இல்ல, ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுறியா. ஆக்சிடென்ட் ஆயிரும் போது ஏதாவது ஒரு பகுதி உடம்புல ஏதாவது ஒரு பகுதி, இப்ப கண்ணமோ இங்கேயோ தோள்பட்டையா போயிடுச்சுன்னா இங்க தொடையில இருந்து கொஞ்சம் கறி எடுப்பாங்க. எடுத்து வறுத்து கொடுக்கறது இல்ல, கதை இருங்க. இப்படி எடுத்து இது என்ன, இந்த கறி பகுதியை எங்க வைப்பாங்க? ஆமா, இந்த தொடைப்பகுதியை எடுத்து எந்த பகுதி நமக்கு டேமேஜா இருக்கோ ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு அப்படி வைப்பாங்க. எந்த பகுதியா? இந்த பகுதியில நமக்கு அதிகமா தேவையில்லாத தொடைகள் நிறைய, தேவையில்லாத தசைகள் நிறைய இருக்கு. அந்த தசைகளை எடுத்து தேவையில்லை பகுதிகளை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடுவாங்க. புரியுதா? அதுக்கு பேர் என்னது? ஆட்டோகிராஃப்ட். அவன்கிட்ட இருந்து அவனே இருக்கிறது. அவனே இன்னொருத்தன் நான் தொடையில இருந்து இருக்கிறது இல்லை, அவன் தொடையில இருந்தே எடுத்தா. புரியுதா? இது ஒண்ணு படிக்கவே தேவையில்லை. உடனே என்ன நினைச்சா பிளாஸ்டிக் அரிச்சிருச்சின் போது ஒரு மனிதன் தொடைப்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட தோல் பகுதி அம்மனிதன் தீக்காயம். இப்படியே படிக்கலாம் சொல்றது புரியுதா? தீக்காயம் இப்படிதான் வெந்து வைக்கா, தீய வச்சு கொளுத்திக்கா. தீய வச்சு கொளுத்தினாலும் இப்ப இந்த முகம்லாம் எல்லாம் கருப்பாயிருது, காயெல்லாம் கருப்பாயிருதுன்னு வச்சுக்க. இது என்ன ஒண்ணு தெரியுமா? சிவப்பாக்கலாம். என்ன பணம் இருந்தா மட்டும் என்ன ஒன்லி 10 lakhs 4 lakhs 5 lakhs மையம் இல்லையே மேம். வேகும்போது மேல எலும்புல வெத்து வச்சு உயிர் எடுக்க மாட்டான்ல, அவனே செத்து போய்க்கிறியா? இல்லையம்மா, தீக்காயம்னு என்ன அர்த்தம்னா உயிரோடு இருக்க வந்த தீக்காயம். எலும்பெல்லாம் சேர்ந்து வந்துட்டு இருக்குன்னு அப்புறம் எனக்கு மிருகம் செத்து போய் அர்த்தம். சாகாதவனுக்கு ட்ரீட்மெண்ட். புரியல? செத்து போனவனுக்கு எடுத்து பொறுத்தியோட போற. எலும்புல எந்த வச்சு இருக்க மாட்டான்ல உயிரோட. சரி, எலும்பு கிடையாது. ஆமா, தசைப்பகுதிக்கு மட்டும்தான். எலும்புக்கு வேற, அது அர்த்தம், அது வேற. புரியுதா? சரி, என்னைய டாக்டராகவே ஆக்கிட்ட. இப்ப உதாரணம் சரி சார் ரைட்டு சொன்னீங்க. இது எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனின் தொடைப்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட தோல் பகுதியை அம்மனிதனின் தீக்காயம் ஏற்பட்ட முகப்பகுதிக்கு மாற்றினாலுக்கு பெயர் ஆட்டோகிராஃப், ஐசோகிராஃப், அல்லோகிராஃப், சேனோகிராஃப். புரியுதா? அவன்கிட்ட வேற இந்த தீக்காயமா இருந்தாலும் சரி, ஒரு ஆக்சிடென்டா இருந்தாலும் சரி, அவன்கிட்ட வேறதே எடுத்து மாற்றினா அதுக்கு பேர் என்னது?
ஆட்டோகிராஃப். சரி, அடுத்து ஐசோகிராஃப்ட் எழுதிங்க. ஐசோகிராஃப்ட், ஐசோகிராஃப்ட், ஐசோகிராஃப்ட். சரி, இப்ப ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பயணிகள்கிட்ட ஐசோகிராஃப்ட்ங்கிறது எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஒரே ட்வின்ஸ் இருக்காங்க பாருங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க ட்வின்ஸ். அந்த ஒரே மாதிரி இருக்கவன்ட்ட ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவன்கிட்ட வேறு என்ன பண்ணலாம், அவன்கிட்ட எடுக்க தேவையில்லை. இன்னொருத்த நல்லா இருப்பான்ல அவன்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். புரியுதாமா? என்ன யாரு சொல்லு, உடனே மாற்றான்னு படம் எவ்வளவு அந்த படம் நான் இல்லையா? ஆனா இப்ப ஒரு கொஸ்டின் கேட்டா சொல்ல மாட்டாங்க, மாற்றான்னு வந்துச்சுங்க அதுல டக்கு. அப்ப படங்கள் நமக்கு எவ்வளவு டக்குன்னு ஆகும் போது எது மாற்றப்படும் உறுப்பு, அதாவது ஆர்கன்ஸ்னா உறுப்பு தான் இல்லாத உருவமற்ற நல்லா கணி குளோன்கள் அல்லது உருவமொத்த குளோன்கள் மூலமா ஒருத்தர் உருவாக்குனா ரெண்டு பேரும் சேமா இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு ஆடை உருவாக்குனாலும் சேமா இருக்கு, ஒரு ஏதாவது ஒரு முழங்கை உருவாக்குனாலும் சேமா இருக்கு. அதே குளோன்கள் அல்லது உருவம் மொத்த இரட்டையருக்கிடையே உறுப்பு மாற்றம் அடைவிட்டு அதுக்கு பேர் என்ன? ஐசோகிராஃப்ட். ஐசோகிராஃப்ட் புரியுதா? ஐசோகிராஃப்ட். இதை ஒரு தடவை கேட்டேன், ஒரே ஒரு டைம் கேட்டியா, அதுக்கு பிறகு கேட்கறது இல்லை. ஏன்னா என்னன்னு தெரியல. ஆனா இந்த இதுல கேட்கறியா, ஆர்எஸ்பி, எஸ்எஸ்சி, ஐஏஎஸ் இதெல்லாம் பயங்கரமா கேட்பாங்க. நீட் எக்ஸாம்ல இதெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டாக்டர் முக்கியமானதெல்லாம் கொஞ்சம் கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அல்லோகிராஃப்ட் எழுதிக்க. அல்லோகிராஃப்ட் சரி, ஒரு மனிதரில் இருந்து மற்றவருக்கு மாற்றப்படும் சிறுநீரகம், அதுக்கு பேர் அல்லோகிராஃப்ட். ஒரு மனிதனிலிருந்து மற்றவருக்கு மாற்றப்படும் சிறுநீரகம், அதுக்கு பேர் என்னது? அல்லோகிராஃப்ட். அல்லோகிராஃப்ட். ஒரே இன உயிர்களுக்கு இடையே மாற்றப்படும் உறுப்பு, ஒரே இன. வெளியே தமிழ் அல்லோகிராஃப்ட் என்ன அர்த்தம்னா ஒரே இன. நல்லா கவனமா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஐசோவும் அல்லவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. கொஸ்டினை பாருங்க, நல்லா கவனி. ஐசோகிராஃப்ட்னா ஒத்த மரபியல் பண்பு கொண்ட மாற்று உறுப்பு. ஒத்த மரபியல் என்ன? சேம் குளோனிங் மூலமா பிறந்த, அதுக்கு பேரு ஐசோகிராஃப்ட். ஒரே இன, ஒரே இனம்னா ஆண் இனம். ஒரே இனம் அப்படிங்கிறது வேற, ஒத்த மரபு பண்கிறது வேற. ஒத்த மரபு பண்கிறது இரட்டை இருக்கு. ஆனா ஒரே இனம்ங்கிறது மனித இனம். புரியுதா? அது ஆனா ரெண்டும் ஒரே நீ என்ன போடுவேன்? இதேவே நினைச்சு அதுக்கு போடுவேன், அதை நினைச்சு இதுக்கு போடுவேன். அதனால சொல்ல வர ஒரே இன இருக்கக்கூடிய மாற்றப்படும் உறுப்பு வந்து அல்லோகிராஃப்ட். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்?